اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها إلا في كتاب مبين. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله، صدق رسوله الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் உலகத்திற்கு ஒரு அருள்கொடையாக வந்திருந்த நபிகள் எங்கள் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், இமாம்கள், வலிமார்கள், இங்கு ஹாதிராக இருப்பவர்கள், வர இருப்பவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நிலவட்டுமாக. அல்லாஹ் ரசூல் எதை கொண்டு வந்து நம்மை பின்பற்றி நடக்கும்படி சொல்லியிருக்கிறார்களோ அதன்படி நடந்து, எதை விட்டும் தவிர்த்து நடக்க சொல்லியிருக்கிறார்களோ அதை விட்டும் தவிர்த்து நடந்தும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த புனிதமிகு ஜும்ஆவுடைய பரக்கத்தினால் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல் புரிவானாக. நாம் வாழும் காலம் எல்லாம் அவனை வணங்குவதற்கு அல்லாஹ் இறுதி மூச்சு வரை உடல் ஆரோக்கியத்தை தந்தல் புரிவானாக. நின்று குனிந்து சிரமடைந்து வணங்குவதற்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்தல் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவுகளை விட்டும் அல்லாஹ் நமக்கு நிரந்தர பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. உலகத்தில் ஏற்படுகின்ற முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் நமக்கு நிரந்தர பாதுகாப்பை தந்தல் புரிவானாக என்ற இந்த நன்னேரத்தில் துஆ செய்தவனாக சிறுவருடைய தூக்கம் செய்கிறேன். பிறப்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்திலே மனிதர்கள் மட்டுமல்ல எண்ணற்ற ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் உணவு பொறுப்பை அவன்தான் ஏற்றிருக்கிறான். ஆனால் எல்லா ஜீவராசிகளும், எல்லா மிருக வர்க்கங்களும், பட்சிகளும் எல்லாம் இறைவனை அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இருக்கிறது. அல்லாஹ் தான் நமக்கு உணவு தருகிறான் என்பதாக. ஆனால் இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொள்வதில்லை. காரணம், அல்லாஹ் ஒருவருக்கு வாழ்வாதாரத்தை அதிகமாக கொடுத்திருக்கிறான், இன்னொருக்கு கம்மியாக கொடுத்திருக்கிறான், இன்னொருக்கு அதிகமாக அறவே கொடுக்கவில்லை என்பதாக எண்ணி அல்லாஹ் எல்லோருக்கும் சமநிலையில் கொடுப்பதில்லை என்ற எண்ணம் நம் மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஊர்வனங்கள் இருக்கிறதே, இந்த பூமியில் ஊரித்திரிய எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறது. எத்தனையோ இந்த பூமியில் ஊரித்திரியும் எந்த பிராணியும் ரிஸ்கை சுமந்து செல்வதில்லை என்கிறான் அல்லாஹ். ஏனென்றால் அல்லாஹ் யர்சுகுஹா வ யய்யாக்கும், உங்களுக்கும் அவன் தான் ரிஸ்க் தருகிறான், அதற்கும் அவன் தான் ரிஸ்க் தருகிறான் என்பதை அதை உணர்ந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, பூமியில் ஊர்ந்து திரியும் எந்த பிராணியும் அல்லாஹ்வின் மீது ரிஸ்க் பொறுப்பு இருந்தே தவிர வேறில்லை. அல்லாஹ்வின் மீது தான் ரிஸ்க் இருக்கிறது என்பதை அதுவும் உணர்ந்திருக்கிறது.
அல்லாஹ் சொல்கிறான் வயஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா இல்லா ஃபீ கிதாபின் முபீன் என்கிறான் அல்லாஹ். அந்த ஊர்வனங்கள் அது செல்லும் இடத்தையும் அது தங்கும் இடத்தையும் அறிந்து வைத்திருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய மூல பதிவேட்டில் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான் ஃபல் யன்துரி இன்சானு இலா தஆமி, உங்களுடைய உணவின் பக்கம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ். உங்கள் உணவு எப்படி வருகிறது, எந்த விதத்தில் வருகிறது, எந்த வழியில் வருகிறது என்பதை சிந்தியுங்கள் என்கிறான் அல்லாஹ். அண்ணா சபவல் மா அசப்பா, அல்லாஹ் மழையை குட்டு என்று கொட்டுகிறான். நாம் தான் மழையை வர செய்கிறோம், பொழிய செய்கிறோம் என்கிறான் அல்லாஹ். சும்மா ஷக்கல் அர்த ஷக்கா, பூமியை பிளக்க செய்கிறோம். ஃபஅம்பத்னா ஃபீஹா, அந்த பூமியிலே நாம் முளைக்க செய்கிறோம். ஹப்பன் வ இனபன், வித்துக்களையும். ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பன் வ கல்பா வ இனபா, இன்னும் திராட்சைகளையும் காய்கறி வர்க்கங்களையும் ஜெய்துன் மரங்களையும் இன்னும் பேரித்த மரங்களையும் நாம் தான் உற்பத்தி செய்து எல்லா கனிவரங்களையும் நாம் தான் தருகிறோம் என்கிறான் அல்லாஹ். இது நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த அல்லாஹ் சொல்லுகிறார், உணவு வகைகள், காய்கறி வகைகள், நாம் சாப்பிடும் எல்லா வகையான உணவுகளும் தானியங்கள் எடுத்துக்கொள்வோம். அரிசி முதற்கண்டு, கோதுமை முதற்கண்டு, உலகத்தில் எத்தனை வகையான உணவுப் பொருள் இருக்கிறதோ எங்கிருந்து வருகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்கிறான் அல்லாஹ். சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எப்படி வருகிறது என்பதாக. அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் எல்லா நாடுகளிலும், வல்லரசு நாடாக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், வறுமை கோட்டில் இல்லாத மனிதர்களே இல்லை. வல்லரசு நாடுகளிலும் இத்தனை விழுக்காடுகள் ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறாங்க. ஏன் வறுமை ஏற்படுகிறது? அல்லாஹ் தான் எல்லாவற்றிற்கும் ரிஸ்க் பொறுப்பேற்று இருக்கிறானே. எப்படி வறுமை வரும் என்றால், அல்லாஹ் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக கொடுப்பதில்லை. அல்லாஹ் சொல்லுவான், வலு பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த் வலக்கின் யுனஸ்ஸிலு பிகத்ரி மா யஷா. நான் இந்த பூமியிலே ரிஸ்கை ஏராளமாக மனிதர்களுக்கு கொடுத்து விட்டால் லபகவ் ஃபில் அர்த், பூமியிலே ஃபசாத் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள், பூமியிலே குழப்பம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் வலக்கின் யுனஸ்ஸிலு பிகத்ரி மா யஷா, நான் நாடியவர்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கிறேன் என்கிறார். எந்த அளவு கொடுக்கணும் என்று நான் நாடி இருக்கிறேனோ அந்த அளவு தருகிற ரிஸ்க். ஏன்னா ஏராளமாக கொடுத்துட்டேன்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு ரூபாய் கோடான கோடி கொடுத்துட்டேன், அவர் என்ன செய்ய வச்சுக்கிட்டு பூமியில அடிச்சாட்டம் செய்ய ஆரம்பித்து விடுவார். அதனால யாருக்கு எப்படி கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் என்கிறான் அல்லாஹ். அதனால் அந்த அளவு தான் ஒவ்வொருவர்களுக்கும் கொடுக்கிறேன். இப்ப என்ன ஆட்சி, வல்லரசு நாடுகளில் கூட ஏழைகள் இல்லாமல் இல்லை, வறுமை கோட்டில் உள்ள மக்கள் இருக்கிறார்கள், இத்தனை விழுக்காடுகள் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் கொடுப்பதை கொடுத்து விடுகிறான். ஆனால் விநியோகம் சரியில்லை, விநியோகம் சரியில்லை. அல்லாஹ் எவ்வளவு யாருக்கு என்ன கொடுக்கிறார்? நஸல் மஊனத மினஸ் ஸமா அலா கத்ரில் மஊனா. உலகத்திலே எந்த அளவு தேவைப்படுகிறதோ பூமியிலே அந்த அளவு உதவி விண்ணிலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த மனிதன் விநியோகம் செய்வதில் சோம்பேறித்தனமாக இருக்கிறான். அல்லாஹ் நீ எவ்வளவு வேண்டாலும் சாப்பிடுங்க, உனக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்களை எவ்வளவு வேண்டாலும் குடும்பத்துக்கு செலவு செஞ்சுங்க. ஆனால் அந்த பொருளாதாரம் ஒரு வருடம் உன்னிடத்தில் இருந்தால் 40ல் 1 தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 40,000 இருந்துச்சுன்னா 1000 ரூபாய் கொடு. 1 லட்சம் இருந்துச்சுன்னா மீதம் இருந்தால் மட்டுமே 2% கொடு, 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை கொடுக்காம பல கோடிகள் வைத்திருப்பவர்கள் எல்லாம் எப்படி லட்சக்கணக்கில் கொடுப்பது என்று எண்ணி அவர்கள் சேமித்து வைத்ததன் காரணமாக மக்கள் வறுமை கோட்டில் இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இதனால்தான் பல நாடுகளில் பசியினால் இருக்கிறார்கள்.
பசி பட்டினி. சில நாடுகள்லாம் பார்த்தா அப்படி முள்ளு தோலுமாக இருப்பாங்க. முள்ளு தோல் ஒண்ணுமே இருக்காது உடல்ல, இறைச்சிலாம் அப்படியே இல்லை, முள்ளு தெரியும். அப்படிப்பட்ட வறுமை கோட்டில் உள்ளவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பசியினால் மரணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஏனென்றால் இந்த பசியை விட்டும் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டார், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜூ', ரப்பே பசியை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ஃபி பிதசத்தில் பிதானா, தூக்கத்தை கெட்டு விடுகிறது, தூக்கத்தை கெடுத்து விடுகிறது. என்ன பசி இருந்தா தூக்கம் வராது. தூக்கம் வருமா? பசி இருந்தா தூக்கம் வராது. அதனால் அந்த பசி விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோமுகள் ஈசா அவர்கள் கேட்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹவாரியங்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் அவர்களை பற்றி. அவருடைய நண்பர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை பற்றி சொல்லும்போது சஹாபாக்கள் ரசூலுடைய தோழர்கள் என்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நண்பர்களை பற்றி சொல்லும்போது ஹவாரியங்கள் என்பான். அந்த ஹவாரியங்களுக்கு அல்லாஹ் பசியை கொடுத்துட்டான். பசி தாங்க முடியல. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல வந்து கேட்கிறாங்க, ஈசாவே எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கு, என்ன செய்வது? அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உணவு கேளுங்கள், ஒரு தட்டு விண்ணிலிருந்து இறக்கணும், நாங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்கள் 30 நாட்கள் நோன்பு வையுங்கள். நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்திலே நீங்கள் முழு நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹ் கொடுப்பார். 30 நாள் நோன்பு வச்சுட்டாங்க. அல்லாஹ் ஒன்றும் கொடுக்கிற மாதிரி தெரியல. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, ஈசா நபி அவர்களே, நாங்கள் ஒரு வருடத்திலே 30 நாட்கள் வேலை பணி செய்தால் 30 நாட்களுக்கும் கூலி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரே. அப்ப நாங்கள் 30 நாட்கள் நோன்பு வைக்க சொன்னீர்கள், நோன்பு வைத்தும் உங்களுடைய ரப்பை எங்களுக்கு எந்த கூலியும் கொடுக்கலையே, நாங்கள் உணவல்லாமா கேட்கிறோம், கொடுக்க வேண்டியது தானே, கொடுக்கலையே. நீங்கள் முழு நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பார் என்கிறார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதான ஹவாரியங்கள் அவருடைய நண்பர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லும்போது அவர்கள் என்ன வார்த்தை சொல்கிறார்கள்? நீங்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அதை. அதாவது إذ قال الحواريون يا عيسى ابن مريم هل يستطيع ربك أن ينزل علينا مائدة من السماء, உங்களுடைய ரப்பால் விண்ணிலிருந்து ஒரு தட்டு மரவை உங்களால் கொண்டு வர முடியுமான்னு கேட்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, قال اتقوا الله إن كنتم مؤمنين, நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. அப்போ அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா, قالوا نريد أن نأكل منها وتطمئن قلوبنا ونعلم أن قد صدقتنا ونكون عليها من الشاكرين. அந்த உணவு வந்துச்சுன்னா கொஞ்சம் உணவை சாப்பிட்டு எங்களுடைய உள்ளம் நிம்மதி வரும். அது மட்டுமல்ல, உள்ளம் நிம்மதி பெற்றது மட்டுமல்ல, நாங்கள் சாப்பிட்ட பிறகு நீங்கள் சொன்னவைகள் எல்லாம் நாங்கள் நம்புவோம், உண்மை என்று நாங்கள் விளங்கிக் கொண்டு அடுத்து நாங்கள் உங்களுக்கு சாட்சியாளர்களாக இருப்போம் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அதற்கு பின்னாலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறாங்க, ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா, விண்ணிலிருந்து உணவு தட்டை இறக்குவாயாக. அப்ப இறக்கிட்டு கேட்கிறாங்க, தகூலனா ஐதல் அவ்வலினா வ ஆகிரினா ஆயத்தும் மின்க் வர்சுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். அப்படி நீ இறக்கினால் அந்த நாளை முன் வாழ்ந்தவர்களும் பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் ஈதாக ஒரு பெருநாளாக நாங்கள் ஆக்குவோம். அது மட்டுமல்ல, அந்த நாளை உன்னிடம் இருந்த அத்தாட்சிக்குரிய நாளாக நாங்கள் ஆக்குவோம். எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொண்டு வாழ்வாதாரத்தில் கொடுப்பவனில் நீ நல்லவன், நீ சிறந்தவன் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார். அப்போ நபி துஆ கேட்டாங்க, அல்லாஹ் கொடுத்தானே ஆகணும். அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னி முனஸ்ஸிலுஹா அலைக்கும், நிச்சயமாக நான் கொடுப்பேன், நீங்கள் கேட்கிற உணவு தட்டை கொடுப்பேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்கள் கேட்பதை நான் கொடுத்து அவர்கள் சாப்பிட்டு விட்டு மீண்டும் என்னை நம்பாமல் மறுத்தால்
ஓரிரை கொள்கையை மறுத்து நபியை மறுத்தால் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படாத தண்டனையை நான் கொடுப்பேன் என்றான். உலகத்தில் யாருக்காக தண்டனை கொடுத்திருக்க மாட்டேன், அவ்வளவு ஒரு தண்டனை நான் கொடுப்பேன் என்றான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களுக்கு இறக்கும் தட்டிலே 7 குபுசுகள் 7 ரொட்டி துண்டுகள் இறைச்சிகளும் வந்தன. இன்னொரு வாயத்திலே 7 ரொட்டி துண்டுகளும் 7 பொரிச்ச மீன்களும் வந்தன என்பதாக அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா மீதம் நாளைக்காக என்று மிச்சம் வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை, இன்னைக்கு சாப்பிடணும். விண்ணில் இருந்து என்ன இறங்குதோ அந்த உணவுகளை இன்னைக்கு சாப்பிட்டு சேமித்து வைக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அவங்க என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் சாப்பிட்டு சேமித்து வச்சுட்டாங்க. அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். என்ன தண்டனை கொடுத்தான்? அவர்களை குரங்குகளாக, அவர்களை பன்றிகளாக அல்லாஹ்வுடைய உருவத்தை மாற்றிவிட்டான். ஏன்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததன் காரணமாக அல்லாஹ்வுடைய உருவத்தையே மாற்றிவிட்டான். அது மட்டுமல்ல, ஆகிரத்திலே மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மிகப்பெரிய வேதனை கொடுக்கப்படும். யாருக்கு தெரியுமா? முதலில் கொடுக்கக்கூடிய வேதனை முனாஃபிக்குகளுக்கு, நயவஞ்சகர்களுக்கு தான் அல்லாஹ் வேதனையை மிகப்பெரிய வேதனையாக கொடுப்பான். ஏன்? அவங்க ஒரு முஸ்லிம்களே இல்லை, காஃபிர்களே இல்லை, ரெண்டுக்கு மத்தியிலே வந்து நான் உங்கள்கிட்ட தான் இருப்பான் இருக்குன்னு சொல்லுவான். அங்க போய் நான் உங்கள்கிட்ட தான் இருக்கேன், இங்க உள்ளது அங்க சொல்லி கொடுப்பான். இது அல்லாஹ் கரையை பிடிக்காது. ஒன்னும் முஸ்லிம் ஆயிடு, இல்லைன்னா காஃபிரா இருந்துட்டு ரெண்டுக்கு மத்தியில ஒரு. அதனால் உனக்கு பகிரங்கமான தண்டனை. இரண்டாவதாக, யாருக்கு தண்டனை என்றால், விண்ணிலிருந்து யாருக்கு மரவை தட்டி இறங்கியதோ, இறங்கிய பின்னால் சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன் என்றான் அல்லாஹ். மூன்றாவதாக, ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களுக்கு, ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கடுமையான தண்டனை கொடுப்பேன் என்றான் அல்லாஹ். இப்படி மூவர்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே மிக கடுமையான தண்டனை இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் கொடுக்கின்ற நியமத்துகளை நாம் சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் என்ன கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் ஆகும்போதுதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவருடைய நியமத்துகளை நமக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். அப்படி மாறு செய்தால் நிச்சயமாக தண்டனை தான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். மக்கத்து குறைஷ் காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்விடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், இந்த சஃபா மலையை நீங்கள் தங்கமாக ஆக்கிவிட்டால் நாங்கள் உங்களை நம்புவோம், ஏற்றுக்கொள்வோம், ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்வோம் சொன்னாங்க. அப்படியா, நிச்சயமா சொல்றீங்களா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அது தங்கமாக மாறினால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லாஹ் ஒருவர் என்று சொல்வீர்களா? என்னை நபி என்று ஏற்றுக்கொள்வீர்களா? ஆம், ஏற்றுக்கொள்வோம் என்றார்கள். அப்படி என்றால் நான் ரொம்ப இடத்துல கேட்கிறேன். கேட்க போறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. எனக்கு ஜிப்ரீல் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் உரைத்தான். இந்த சஃபா மலையை நீங்கள் தங்கமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் மாற்ற தயார். ஆனால் மாற்றிவிட்ட பின்பு அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படாத தண்டனையை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். இதை ஏற்றுக்கொள்வீர்களா? இல்லை என்றால் நான் மன்னிப்பு வழங்குவேன், என்னுடைய அருள் வாசலை திறந்து விடுவேன், எது உங்களுக்கு வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டு வர சொன்னார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தேகம் வந்துச்சு, இந்த மாதிரி ஈமான் கொள்ளணும் என்ன பண்றது? அல்லாஹ் தண்டனை இல்லவா இறக்கி விடுவான், இல்லைன்னா அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்துருவான், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய கருணை வாசலை திறந்து விடுவான். சொல்லிட்டாங்க அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் எனக்கு இந்த தங்கம் மழை வேண்டாம், உன்னுடைய மன்னிப்பு வேண்டும், உன் அருள் வாசலை திறந்து விடு என்று கேட்டார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார், இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யும் போது அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லிவிட்டால் நான் கடுமையாக தண்டிப்பேன் என்பதாக. அப்போ என்ன செய்யணும்? நாம் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்குக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். முடியாதவர்களுக்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யலன்னா அல்லாஹ்வுக்கு பயங்கரமாக கோபம். நபிமார்களிடத்திலே அல்லாஹ் ரொம்ப சோதிச்சிருக்காங்க. ஏன்? உணவு கொடுக்காதனால் சோதிச்சிருக்காங்க. ஒரு முறை ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர், ரொம்ப நெருக்கமான சகோதரர் வருகிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து, உங்களுடைய கண்கள் பார்வை போய்விட்டது,
உங்களுடைய முதுகு வளைந்து விட்டது, இதற்கு என்ன காரணம் யாக்கூபே என்று சொல்லுங்களேன் என்பதாக. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய மகன் யூசுஃபை காணவில்லை, அவனை நினைத்து நினைத்து அழுது அழுது என்னுடைய கண் பார்வையெல்லாம் போய்விட்டது. அடுத்து என்னுடைய முதுகு வளைந்து விட்ட காரணம் என்னுடைய மகன் புனியாமினை காணாமல் நான் தேடி கவலையுற்று என்னுடைய முதுகும் அடைந்து விட்டது என்று சொன்னபோது அல்லாஹ் கோபப்பட்டு விட்டான். அல்லாஹ் வழி அறிவித்தான், உன்னுடைய குறைகளை என்னிடத்தில் சொல்லாமல் நீ இன்னொரு மனிதனிடத்தில் சொன்னாய் என்று அல்லாஹ் கோபப்பட்ட பிறகு அவர்கள் மனம் திருந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம அஷ்கு ஹுஸ்னி வ பஸ்ஸி, அல்லாஹும்ம அஷ்கு வ பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கவலையும் உன்னிடமே முறையிடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், உங்களுக்கு அல்லாஹ் இந்த கண்ணை மீட்டு தருவான், பிரச்சனை இல்லை. உங்களுடைய முதுகு வளைந்திருக்கிறது, அல்லாஹ் நேராக ஆக்கி தருவான். ஆனால் நீங்கள் இறந்த 2 பிள்ளைகளையும் இறந்து விட்டாலும் கூட அல்லாஹ் உயிர்ப்பித்து கொடுக்க தயாராக இருக்கிறான். ஆனால் உங்களை அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டி இப்படி செய்கிறான். என்ன சோதனை என்றால், ஒரு நாள் நீங்கள் ஆட்டுக்கடாய் அறுத்தீர்கள். ஆட்டுக்கடாய் அறுத்தி வீட்டில் சமைத்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஏழை உங்களிடத்தில் வந்து உணவு கேட்கிற, நோன்பு வைத்துக் கொண்டு உணவு கேட்கிறார். நீங்கள் அவருக்கு உணவு கொடுக்கவில்லை, அதனாலதான் உங்களுக்கு இந்த சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனால் நீங்கள் தர்மம் செய்யுங்கள். நீங்கள் தர்மம் செய்தால் அல்லாஹ் சோதனை விட்டு காப்பாற்றுவான். உங்களுக்கு கண் பார்வை வந்துவிடும், உங்களுக்கு வளைந்த முதுகும் நேராகிவிடும். அதிலிருந்து ஒரு அழைப்பாளரை ஒருவர் வைத்து வீட்டு வாசலில் அழைத்துக் கொண்டிருப்பார். நீங்கள் யாருக்கு உணவு வேண்டும், வாருங்கள், யாக்கூபுடன் உண்ணுங்கள். ஒரு நோன்பாளிகளே, நீங்கள் நோன்பு திறக்க வேண்டுமா, வாருங்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டிலே நோன்பு திறங்கள் என்று அழைப்பாளர் அழைத்துக் கொண்டிருப்பார். அதனால் அன்பிற்குரியவர்களே, நாம் எந்த அளவு ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறோமோ அந்த அளவு அல்லாஹ் ஒரு உதவி நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அதாவது அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னah, அதாவது சுவனவாசியை பற்றி நான் அறிவிக்கவா? அவர் யாருக்கு தெரியுமா? குல்லு தைஃபின் முத்தவாகிஃபின், பலகீனமானவராக இருப்பார், பணிந்து நடப்பவராக இருப்பார். லவ் அக்ஸம பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு காரியத்தை சொன்னால் லஅபர்ரஹு, அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பார். அதே இடத்தில் அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லின் நார், நரகவாசிகளை பற்றி உங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கவா? குல்லு உத்துல்லின் ஜவ்வாதின் முதக்கபிர், இரக்கமற்றவர்கள், அது மட்டும் அதிகமாக சாப்பிட்டு உடலை அதிகமாக உடல் படுத்தவர்கள், அதாவது பெருமை அளிக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் நரகவாசிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஐயுல் இஸ்லாம் என்று, இஸ்லாமில் சிறந்தது எதுவென்று தெரியுமா உங்களுக்கு? துத்ஈமு தஆம், ஏழைகளுக்கு உணவு கொடுத்தல், வ துக்ரி ஸலாம், நீங்கள் சலாம் சொல்லுதல், யாருக்கு? அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுதல். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபுக்குல் ஆனி வ அத்இமுல் ஜாயா வ ஊதுல் மரீத், சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள், எதிரிகளிடமிருந்து சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள், பசியாளர்களுக்கு உணவு கொடுங்கள், வியாதியஸ்தர்களை சந்தியுங்கள், வியாதி விசாரியுங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களுடைய உணவில் பரக்கத்து செய்வான். உங்களுக்கு கொடுத்த ரிஸ்கில் அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். ஏழைகளை கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த ஏழைகளுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது அவர்களுடைய சந்தோஷத்தில் தான் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. அவர்கள் உணவு பசியோடு இருப்பார்களே, ஆனால் அல்லாஹ் யாருக்கு ரிஸ்க் கொடுத்திருக்கிறானோ ஏராளமாக, அவர் மீது அல்லாஹ் கோபப்பட்டு அவர் கொடுத்த ரிஸ்கையும் குறைத்து விடுவான். சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொருளாதாரத்தை யார் கொடுத்திருக்கிறானோ அவர்கள் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ ஏழைகளுக்கு அந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்கிற போதுதான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அன்ஃபிக் உன்ஃபிக் அலை, செலவு செய், செலவழிக்கப்படுவாய். நீ எவ்வளவு செலவு செய்தாயோ அதை விட பன்மடங்கு அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறான். அவன் கொடுப்பான். இதையும் யார் கொடுத்தான்? அவன் தானே கொடுத்தான். நம்ம உலகத்துக்கு வந்ததே சும்மா வெறுமனே தானே வந்தோம். அல்லாஹ் தானே இடையிலுள்ள வாழ்க்கையெல்லாம் கொடுத்தது போல அவன் வீடு வாசல் எல்லாம் அவன் தானே கொடுத்தான். கடைசியில் எப்படி போவோம்? எடுத்துக்கிட்டா போவோம்? இல்லை, போறது இல்லை, சும்மா தான் போவோம். நம்முடைய அமல் நம்மோடு வரும். எந்த அளவு நாம் அமல் செய்கிறோமோ, எந்த அளவு
அல்லாஹ் கொடுத்ததை நாம் அல்லாஹ்வுக்காக செலவு செய்கிறோமோ அந்த அளவு நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வோம். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், கடன் கொடுப்பவர்கள் உண்டா என்பதாக. கடன் கொடுப்பவர்கள் உண்டா, அழகிய கடனாக நான் ஏற்றுக்கொள்வேன். மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கரதன் ஹஸனா, அழகிய கடன் தருபவர் உண்டா? உலகத்திலே கடன் வாங்கினா சில பேர் கொடுக்க மாட்டாங்க, அல்லாஹ் திருப்பி தருவான். ஒன்று உலகத்திலே கொடுப்பான், ஆகிரத்திலே கொடுப்பான். எங்க வேணும் சொல்லுங்க? ஆகிரத்திலே கொடுத்தா மிகப்பெரிய நன்மை அல்லாஹ் கொடுப்பான். சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் செலவு செய்கிறோமோ அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறான். அடுத்து கொல்லுமேட்டில் நம்ம பக்கத்து ஊர் ஆளூர் கொல்லுமேட்டில் ஒன்றுதான். அது ஒரு பழமையான ஜாமியா மஸ்ஜித் ஒன்று இருந்துச்சு. 90 வருட காலமாக அந்த மஸ்ஜித் இருந்து பழமடைந்து விட்டது, எல்லோருக்கும் தெரியும். அதை இழுத்து தரைமட்டமாக ஆக்கி விட்டார்கள். இப்போது புதிசாக கட்டுவதற்காக வேண்டி பிளான் போட்டு இன்ஜினியர்கள் எல்லாம் போய்விட்டு அஸ்திவாரம் வரைக்கும் போட்டாங்க. 2,20,00,000 செலவாகும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நம்ம ஊர்ல உதவி கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொருவர்களும், ஒவ்வொரு குடும்பத்திலும் அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக, இது அல்லாஹ் கேட்கக்கூடியது. அவர்கள் கேட்கிறாங்க, அவங்க வீடு கட்டுறது கேட்கல, அல்லாஹ்வுடைய பள்ளி கட்டுவதற்காக நம்மிடத்தில் உதவி கேட்கிறாங்க. ஒரு நாளைக்கு வரேன், வீடு வருவாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக கொடுக்கும். மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸ்ஜித் கட்டுவதற்காக யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தில் மாளிகை அல்லாஹ் கட்டுவான். அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய பக்கத்து ஊர், நம்ம பள்ளி நம்ம ஊர்ல கட்டினால் சட்டா, பக்கத்து ஊர்ல கட்டினால் சட்டா, பள்ளி இருக்கும் காலம் அல்லாஹ் நமக்கு நன்மையை வாரி வாரி அள்ளி கொடுத்து விட்டு இருப்பான். மக்கள் தொழும் காலம் எல்லாம், அந்த பள்ளி இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு நன்மை கொடுத்து கொண்டே இருப்பான். சகோதரர்களே, அதனால் வீட்டுக்கு வருவார்கள். நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி, கேஷ் கொடுத்தாலும் சரி, அல்லது ஜிபே அனுப்பிவிட்டாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது பள்ளிவாசலுக்காக ஏதாவது வாங்கி கொடுத்தாலும், சிமெண்டோ கல்லோ மணலோ ஏதாவது உங்களால் முடிந்தது என்ன வாங்கி கொடுக்கிறோமோ, வெளிநாட்டுல பள்ளிகள் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக பக்கத்து நம்ம ஊர் மாதிரி தான் உதவி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உதவி செய்ய அல்லாஹ் தஆலா இதனுடைய எல்லா பலன்களையும் இன்ஷா அல்லாஹ் ஆখিরাத்திலே கொடுப்பான். அவன் இந்த கடனை திருப்பி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, அதே போல உதவி செய்து